என்னன்னா நாங்கள் ஏன் தைரியமாக பற்றி சொன்னால் நாங்கள் நல்லா செஞ்சுருக்கோம், நல்லா செஞ்சு தைரியமாக நிற்கிறோம். ஆனால் திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்து சும்மா காட்டிய வேஷம் போடுற ஆளுக்கெல்லாம் நாங்கள் கிடையாது. ஆனால் அது மாதிரி தான் ஆள் வந்திருக்காங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டம் சொன்னாங்க. 100 நாள் வேலை திட்டம் முத்தமிழ் கலைஞர் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் உடனே கட்டி மன்மோகன் சிங்கை கேட்டு கொண்டு வந்தது. ஏழை மக்கள்லாம் இங்கே இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 100 நாளாக வேலை இருந்து விவசாய குடும்பம் உழைக்கட்டும், பசியை இல்லாமல் இருக்கட்டும் சொன்னதுக்காக வந்தது. அந்த திட்டத்தை வந்து வேணும் உழைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ மோடிக்கு என்னன்னா எதெல்லாம் காங்கிரஸ் இதெல்லாம் நிறுத்தணும்னு நினைக்கிறதோ அவர் ஒரே பாலிசி வேறு எதுவும் கிடையாது. எதில் அவருக்கு வேண்டியதெல்லாம் ராமரை நாங்களும் கொடுக்குறோம், எல்லாரும் தான் கும்பிட்றோம். வரி ராமர் கோஷம் போட்டுட்டு மட்டும் போயிடலான்னு நினச்சிட்டு இருக்காரு. அதனால காந்தி பேரையே ஒழிக்கணும்னு நினைக்கிறார். 100 நாள் வச்சு காந்தி பேரை வச்சு அதை கூட ஒழிச்சிட்டு திட்டமிட்ட சரி பண்ணி பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் முதலமைச்சர் கிட்ட வந்து இவங்கள மாற்றி விட்டு விதியே நிற்கிறார். இதுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் எல்லாம் கையெழுத்து போட்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் வரணும். அங்கே என்ன பண்ணுறாங்க, அதிமுக 100 நாள் வேலை திட்டத்தை நீ எல்லாம் நிறுத்தறியா மோடிக்கு ஓகேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டாங்க. போட்டுட்டு இங்கே வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஐயோ நான் 100 நாள் வேலை 100 நாள் 150 நாள் ஆக்க போகிறேன், சும்மா பொய் சொல்கிறாங்க. அதை தான் சொல்ல வரும். இன்னொன்று சொல்லு, உங்களுக்கு மாதம் உரிமை தொகை 1000 ரூபாய் வருதா? அதுக்கு ஒரு சொல்ற கேள்வி, 1000 ரூபாய் வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப திடீர்னு யாருமே யோசிக்கல, யாருமே யோசிக்கல. நீங்க யாரா யோசிக்க, திடீர்னு காலையில 5000 ரூபாய் வந்ததா தலைவர் போட்டாரா? அது என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? எலெக்ஷன் வந்தா சொல்றது கேளுமா, எலெக்ஷன் வந்தா மாசம் 1000 ரூபாய் இது வந்து நிறுத்தத்துக்காக இதே மாதிரி தான் ஏடிஎம்கவும் பிஜேபி சேர்ந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸை போடுறாங்க. உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் போகுது, இந்த மகளிருக்கெல்லாம் கொடுக்கூடாது போட்டு அந்த நேரத்தில் இதுவாடுன்னு அந்த கேஸ் போட்டான்னு தெரிஞ்சவனே தளபதிக்கு தெரிஞ்சிச்சு. உடனே நீ என்னடா நீ கேஸை போட்டு அதுக்கு போட்டு வருது உடனே அந்த 2 மாதம் எலெக்ஷன் 3 மாசமா அந்த 3 மாசம் சேரு வெய்ய காலத்துல நம்ம ஆளுக்கு ரொம்ப கஷ்டம், வேறு வெளியே வந்து கஷ்டப்படுறாங்க. அதுக்கு சரி நீ என்னடா 3 மாசம் நிறுத்தத்து நான் போனஸா 2000 போடுறதால உங்களுக்கு 5000 ரூபாய் போட்டவர் தான் தளபதி. உங்க எல்லாம் யோசிச்சுட்டு போடுறதா தளபதி. அதை புரிஞ்சுக்கின்னு சொல்லவர் தான் நான் சொல்றேன். ரீதியான்னு பார்க்கும்போது உணர்வுபூர்வமா தமிழர்களுக்கு செய்யறதா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனாலதான் இங்க இருக்கு. ஒன்னே ஒண்ணுமா, நீங்க எல்லாம் பொம்பளைங்க, உன் புள்ள வந்து வளர்ந்துனா உன் அப்பா அம்மா பேச்சு கேட்கணும்னு நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? சிம்பிளா சொல்றேன். எல்லாரும் அதானே, எல்லாரும் அதானே. இப்ப என்ன நடக்குது பார்த்தே இல்லையாம்மா? நடக்குது பாத்தியா? பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்சர் ஐயா டாக்டர் ராமதாஸ்மா, அவரை பார்த்தா நாங்களாம் டாக்டர் படிக்கணும், எங்களுக்கு உணர்வு வந்தது, அப்படிதான் படிச்சோம். அப்படி வந்த அன்புமணி இப்ப என்ன சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு மூளை சரியில்லைன்றாரு. இது மாதிரி இதை விட மாதிரி யோசிக்க பாருங்கம்மா. ஆனா இதே சொல்லு தளபதி கலைஞர் இருந்தாரு, கலைஞர் இருந்தார் தலைவர், நாங்க எல்லாம் போய் சொல்றோம் அவரை தலைவர் ஆக்கிடுங்க முதலமைச்சர் தெரியும். தலைவர் ஐயோ எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அப்பா வீடு நான் வந்துடுறேன், நான் பண்ணாரு இல்லையே, கடைசி வரைக்கும் இருந்தாரு. இதுதான் குடும்பம்னா எல்லாம் அப்பா அம்மா பேச்சுக்கு நடக்கணும். அதுக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தவரே தளபதி தான். அங்க எப்படி நடக்குது கொடுத்துன்னு எல்லாம் நாடு முன்னேறணும், நீங்க முன்னேறினா அதுக்கு மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழக உதயசூரியன் தான் உதிக்கணும். இங்கே மயிலம் தொகுதியில உயர்வு சூரியன் உதிக்கணும்ன்றது தான் சொல்ல வந்திருக்கு. இன்னைக்கே தளபதி என்ன பண்ணுறாரு, 14 திட்டங்களை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு டிவி பாத்தீங்களா என்ன தெரியல, எல்லாம் பெண்களுக்காக தான். நீங்க எல்லாருக்கும் இந்த பாப்பா என்னமா படிச்சிருக்கீங்க? +2 முடிச்சிட்டீங்க. அடுத்து உங்க கோல் என்ன? அத்தை என்ன பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க? நர்சிங் வெரி குட். நர்சிங் டாக்டராக இருந்தாலும் சொல்லுங்கள், நர்சிங் போட்டு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அது போகிறதுக்கும் அதுக்கும் மேல் படிப்புக்கும் படிக்க போகிற உதவுறதான் தளபதி. வெளிநாடு போய் நீ படிக்கணும்னு நினச்சி வேலைக்கு வாங்கினா அதுக்கும் உதவுறதான் தளபதி. இது மாதிரி எல்லாருக்கும் வேலை, பெண்களுக்கு எல்லாருக்கும் பண்ணுறவர்களுக்கு தான் தளபதி. இந்த மாதிரி ஒரு ஆட்சி தொடரணும், மேலும் மேலும் வளரணும்னா உதயசூரியன் தான் வரணும். அதுக்கு ஒட்டுமொத்தமாக பெண்களுக்காக உங்களுக்கு எல்லா ஆதரவும் ஒட்டுமொத்தமாக உதயசூரியனுக்கு உழிக்கணும்னு இருக்கதான் உங்ககிட்ட கேட்டு வந்திருக்கோம். நீங்க ஒட்டுமொத்தம் உதயசூரியன் வாக்களிப்பீர்களா? மீண்டும் தளபதி வருவாரா? மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், உதயசூரியன் உதிக்கட்டும், ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கட்டும்.